இன்றைக்கு நம்ம கையில கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், இல்ல ஒரு வேலை, இல்ல குடும்பம், இதெல்லாம் பத்தி நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குது? எல்லாரும் என்னைய வேலை வாங்குறாங்க. எல்லாருக்கும் நான் உழைச்சு கொட்டுறேன். எல்லாருக்கும் உடைச்சு கொட்டுறேன். என்னைய யாருமே சரியா கவனிக்கிறது இல்லன்னு சொல்லி அந்த மனநிலையோட இன்னைக்கு இருக்கிறோம்னா, நம்முடைய மனநிலை அடிமை மனநிலை. யோசேப்ப எடுத்துக்கலாம். யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் ஒரு அடிமையாக விற்கப்பட்டவன். ஆனா அவனுடைய மனநிலை அடிமை மனநிலையா இல்ல. அவன் அந்த சூழ்நிலையை ஆண்டு கொள்ளுகிற ஒரு நிலைமைக்கு போயிட்டான். அதனாலதான் அவனை வீட்டு விசாரணைக்காரனாக உயர்த்தினான் போத்திபார். ஒரு சிறைச்சாலைக்குள்ள போடப்பட்ட போது கூட அங்கேயும் ஒரு சிறை கைதிங்கிற மனநிலை அவனுக்கு இல்ல. அதனால சிறை கைதிகளுக்கு தலைவனாக மாறினான். பார்வன் இடத்துல போகும்போது கூட சும்மா ஏதோ நான் ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தம் தான் சொல்ல வந்தேன் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு இல்ல. அந்த அர்த்தத்தையும் அதன் பிறகு அவனுக்கு சில ஆலோசனைகளையும் கொடுக்கறதுனாலே அவன் பார்வோனுக்கு அடுத்த நிலைமைக்கு உயர்த்தப்பட்டான். இப்படிப்பட்ட ஒரு ஓனர் மென்டாலிட்டி, ஒரு சொந்தக்காரன் உரிமையோடு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம இருந்தோம்னா நம்ம புலம்பிக்கிட்டு நம்ம அடிமை மனநிலையோடு இருக்க மாட்டோம். நம்முடைய மனநிலை மாறும்போது நம்மை நோக்கி உயர்வு தானாக வரும்.